सद्गुरुनाथ महाराज की जय। श्री राम जय राम जय जय राम, श्री राम जय राम जय जय राम, श्री राम जय राम जय जय राम। இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. இந்த புண்ணிய தினத்துல, புண்ணிய காலத்துல, மத்தியானிக வேளையில தான் பகவான் ஸ்ரீராமன் இருந்ததாக சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட புண்ணியமான இந்த வேளையில ஒரு அபங்கத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிப்போம். மானவா ராமநாமி பஜே. மனிதர்களே, நீங்க ராமநாமத்தை பஜிங்கோ. தேனே துஜே காரிய ஹோத்தே சகஜே. அதனால உங்க காரியங்கள்லாம் ஈடேறும், வெற்றி அடையும். அப்படின்னா நீங்க ராமநாமத்தை சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லக்கூடியதான ஒரு அபங்கத்தை நம்ம அப்ப அனுபவிப்போம். மானவா ராமநாமி பஜே. மானவா ராமநாமி பஜே. மானவா शंकरादि तरले वाल्मीकादि उद्धरले, शंकरादि तरले वाल्मीकादि उद्धरले, केतु वहिले गेई राम नाम राम नाम। मानवा राम नामी बजे। एका जनार्दनी नामाच्या परिपाठी, एका जनार्दनी नामाच्या परिपाठी, दोष पातके पडती कोटी, दोष पातके पडती कोटी। मानवा सहजे मानवा रामनामी बजे। रामनामी बजे। रामनामी बजे। श्री राम जय राम जय जय राम, 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 श्री राम जय
मानवा राम नामे भजे, तेने तुझे कार्य होते सहजे। अनुभव गेई अनुभव गेई अनुभव गेई राम नामे, शंकरादि तरले वाल्मीकादि उद्धरले, ते तु वहिले गेई राम नाम। एका जनार्दनी नामाच्या परिपाठी, दोष पातके पळती कोठी. ஏக்நாத் மகாராஜ் இந்த அபங்கத்தை பாடுறார். மானவா ராமநாமே பஜே. இந்த புண்ணிய காலம் என்ன அப்படின்னா ராமநாமம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலம். எல்லோரும் இந்த உலகத்திலேயே எல்லாரும் ராமநாமத்தை இன்னைக்கு பஜிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீராம் நவமி அப்படிங்கிறதுனால. தேவாஞ்சே ஹே குஜ சகல மந்திரமய, எல்லா மந்திரத்திற்கும் வரிஷ்டமான ஒரு நாமம், எல்லாத்துக்கும் உயர்ந்ததாக ஒரு ராமநாமம். இந்த நாமத்தை யார் சொல்லிட்டு இருக்கான்னா ஜேகா நிஜத்யேய சங்கராஜ், சங்கரரே இந்த நாமத்தை சொல்றார் அப்படின்னு ஏக்நாத் மகாராஜ் சொல்றார். இப்படி பகவான் என்ன எப்படி இருக்க, அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்ததா அப்படிங்கிற, நானே இந்த உலகத்துக்கு எல்லாமாக இருக்கிறேன் அப்படிங்கிற, இந்த உலகத்திலேயே நான் தான் எல்லாமே. பிரபவம் இது உண்டாகிறதுக்கும் இந்த பிரளயம் இது அழியறதுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் நானே அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட பரம்பொருள் தர்மம் அழிஞ்சுட்டே இருக்கு, அதர்மம் ஓங்கின்னு இருக்கு அப்படிங்கிறதுனால பகவான் ராமனுடைய அவதாரத்தை எடுத்துக்கிறார். வசிஷ்டர் அவருக்கு நாமதேயம் கொடுக்கிறார் ராமநாமம். இந்த ராமநாமம் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, மகா மந்திரமாக சொல்லப்படக்கூடியது ராமநாமம். இந்த ராமநாமத்தை பகவான் சங்கரர் தன்னோட கண்டத்துல தரிச்சுருக்க, அப்படிப்பட்ட உயர்ந்த ராமநாமம். இந்த ராமநாமத்தை அவர் சொல்ற அனுபவ கேயி அனுபவ கேயி அனுபவ கேயி ராமநாமம். இந்த ராமநாமத்தை நீங்க விசேஷமா சொல்லுங்கோ, அந்த நாமத்தினுடைய பிரபாவம் என்னங்கிறத அனுபவத்துல நீங்க தெரிஞ்சு போயிடு அப்படிங்கிறது. இப்ப அனுபவம்ங்கிறது என்னன்னா சர்வ சித்திகளையும் கொடுக்கக்கூடியது ராமநாமம். ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா கூட ராமா என்ன நீ காப்பாத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாவம் நம்மளுக்கு வர்றதே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சம்ஸ்காரம் தான். அப்ப நம்மளோட சத்சங்கங்கள், நம்மளோட சம்ஸ்காரங்கள், நம்மளை வளர்த்தவா அவளுடைய காரணத்தினாலதான் நம்ம இவ்வளவும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால சத்சங்கத்தினுடைய பிரபாவம் முதல்ல. அடுத்தது ராமநாமத்தினுடைய மகிமை, சர்வ சித்திகளையும் கொடுக்கக்கூடியது, தோஷங்கள் எல்லாம் அடிக்கக்கூடியது. அதான் சொல்ற நாம பாவன பாவன நாம தோஷான்சி தகன நாம பதித பாவன கலிமாஜி உத்தார. கலியில உத்தாரம் பண்ணக்கூடியது ஒரே என்னது அப்படின்னா மிக உயர்ந்தது எது அப்படின்னா ராமநாமமே நம்மள உத்தாரணம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது. நம்ம வைகுண்டத்துக்கு போய் பார்க்கல, ஆனா இதே ராமநாமத்தை சொல்லிட்டு துக்காராம் மகாராஜ் தேகத்தோட வைகுண்டம் போயிட்டார். சங்கரர் சொல்லியிருக்காரு கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த ராமநாமத்தை சொல்லிதான் உத்தாரணமாயிருக்கார். ஏக்நாத் மகாராஜ் ஜலசமாதி எடுத்துட்டார். என்னன்னா அவருடைய காலத்துல, அவர் அந்திம காலத்துல அவர் பண்ணினது என்னன்னா பாவார்த்த ராமாயணம். அதனால அந்த ஜலசமாதியில ராமநாமத்தை விசேஷமா பண்ணிட்டு ராமநாமத்தினுடைய பிரபாவத்தையும் நிறைய பாவார்த்த ராமாயணம் சொல்லியிருக்கார். என்ன சொல்றார், சகல பாஷாஞ்சே சேதன கராவியா ராமநாம பிரவீன நாமே ஹனுபந்த சம்பன்ன பாஷ சேதன கேலே தேனே. அப்ப பல பாஷங்கள் இருக்கு. பாஷம்னா என்ன, பந்தம், என்ன பிரம்ம பாஷம், கர்ம பாஷம், அப்படின்னு பல பாஷங்கள் சொல்லப்படுறது. ஆனா இந்த மோக பாஷம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, இந்த உலகத்திலே நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன புத்திர பௌத்திராதிகளோட அவளோட நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நல்ல உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கணும், செல்வந்தனா இருக்கணும், நல்ல புகழோடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்படி பல பல விஷயத்துல நம்ம ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். அதோடைய பாசம், அது பந்தம். இந்த பந்தத்துல இருந்துட்டே இருக்கும். இந்த பந்தத்தை எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா கராவியா ராமநாம பிரவீன, மிக உயர்ந்ததானது ராமநாமம். இதை என்ன பண்ணிட்டே இருந்தார்னா சாக்ஷாத் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அனுமான் இந்த நாமத்தை வரிச்சுட்டு இருந்தார், தன்னோட வாக்குல கண்டத்துல வச்சுட்டு இருக்கார். பாஷச்சேதன கேலேதனே, அவரே இந்த எல்லா பாஷத்தையும் எல்லா பந்தத்தையும் அறுத்தார் அப்படின்னு ராமாயணத்துல அவருடைய பிரபாவம் பிரமாதமா சொல்ற. சத்யா பகவான் ராமனுடைய அவருடைய ஜனனம் ஆன காலம் அதை பத்தி பிரமாதமா சொல்ற பாவார்த்த ராமாயணம்.
ஸ்ரீராமாச்சா ஜன்ம பிரபாவ அஜன்மா ஜன்மேல ராமராவ். அஜன்மா, இந்த ஜென்மங்கிறதே அவருக்கு கிடையாது, பிறப்புங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பரம்பொருள் பரமாத்மா அவர் ராமன்கிற நாமத்தை கொண்டு இங்க வந்திருக்கார். ஸ்ரீராமாச்சா ஜன்ம பிரபாவம் பாகு ஆலா சுரநர சமுதாய. எல்லோரும் பார்க்கறதுக்கு வந்திருக்காளாம். இந்த கௌசல்யா மாதா வயத்துல தரிச்சுட்டு இருக்கா, அவ கர்ப்பமாய் இருக்கா 9 மாதங்கள். இப்படி 9 மாதங்கள் கர்ப்பமாயி 10 மாதங்கள் முழுசா பகவான் இருக்கார். அவர் வெளிப்படக்கூடிய காலம் அப்படின்னா அவர் எடுத்துக்கூடிய காலம் இந்த காலம். தோ நவலாவ பாகுவாலே எல்லோரும் அதிசயமா வரா. எல்லாரும் தேவாதி தேவர்கள்லாம் முன்னாடி நின்று இருக்கா, பாக்குறா. பிரசூதி சமய கௌசல்யேச்சி தவ அயோத்தியே ஆச்சா சௌப்பாசி. எல்லாரும் அவருடைய ஆங்கன்ல மேல அவர் விமானத்தை கொண்டு எல்லாரும் ஆகாயத்துல எல்லாரும் நின்று இருக்கா. அத்தனை பேரும் பகவான் வரப்போறார், பகவான் இங்க வந்து அதர்மத்தை ஒழிக்க போறார் அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறதுக்காகவே அத்தனை பேர் வந்திருக்காளாம். விமானே தாட்டலி ஆகாஷி விபுத்த வேகேசி பையால். எல்லோரும் வேகமா வந்துட்டாலாம் அத்தனை பேரும். எப்ப பகவான் வரப்போறார், அவருடைய பிரபாவம் எப்படி வரப்போறது, அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வரப்போறார் அப்படின்னு. சூரிய வம்சா ஏ இல ரகுநாதர். சூரிய குலத்துல பிறக்கிறார், சந்திர குலத்துல பிறந்தார். அதனால சந்திரன் இருக்கிற காலத்துல அவர் கிருஷ்ண பரமாத்மா நடு இரவுல நடுநிசி 12 மணிக்கு அவர் பிறக்கிறார். இவர் சூரியனுடைய குலத்துல இவர் பிறக்கிறதுனால யாலாகி மத்தியானி ஆலா, மத்தியான வேளையில சூரியன் இருக்கிற வேளையில பகவான் பிறக்கிறாராம். லக்னி சாதிலா அபிஜித். அபிஜித்துங்கிற லக்னமா. இந்த அபிஜித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராலையும் அவரை வெல்ல முடியாது. அவர் சதா சர்வகாலமும் இந்த நேரத்துல பிறந்துக்கிறவா வெற்றி கொடி நாட்டுவா அப்படிங்கிறதுனால அபிஜித் வேளைன்னு சொல்றான். இந்த அபிஜித் வேளையில அவர் பிறந்தாராம். ஜென்ம முகூர்த்த ராகவா. முகூர்த்தம் என்ன, ஜென்மம். பகவான் இந்த நேரத்துல வந்திருக்கார். என்ன எப்படிப்பட்ட நேரம்னா, வக்ரி அதிச்சர ஹோவுன வேகி சாலூனி ஆப்பன கேந்திரியானி உச்சஸ்தான தேதே கிரககண ஸ்வயாலு. எல்லா கிரகங்களும் இருந்துட்டு இருக்கக்கூடியதுல நடுப்புற இந்த புனர்வசு நட்சத்திரத்துல இந்த மத்தியான வேளையில இந்த சூரியனை இருக்கக்கூடிய உச்சி வேளையில அபிஜித் காலத்துல பகவான் எடுத்துக்கணும்னு வராராம். கேந்திரி ஆணி உச்சஸ்தான, உச்சம் அந்த கிரகங்கள்லாம் அப்படி உச்ச வேளையில இருந்துட்டு இருக்கிற சமயத்துல வந்தாராம். அப்படி ஒரு கிரகங்கள்லாம் இருந்ததாம். சுத்த சுமணி வசந்த ரித்து. வசந்த ரித்து இந்த நேரம். மது மாசம் அதிவிக்காது, சைத்திர மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசந்த ரித்து காலத்துல பகவான் பிறக்கிறார். சுக்லபக்ஷ நவமியாந்து. சுக்லபக்ஷம் நவமி திதியில பகவான் பிறக்கிறார். ஜென்ம ரகுநாத்து பாவலா. இப்படி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தாராம். ஸ்ரீராம ஸ்வயே அயோனி. அவர் அயோனிஜரா இருந்தாராம். அப்படின்னா என்ன, ஒரு பெண்ணோட வயத்துல யோனியிலிருந்து பிறக்கல, அவர் வயத்துல இருந்தார் அப்படின்னு அவர் தரிச்சுட்டு இருக்கா. அந்த ஒளியானது அப்படியே குழந்தையா வெளியில வந்துருச்சு. தோ ஸ்பர்ஷலா நாகி ஜென்ம யோனி. அவரோ ஜென்ம பெண்ணோட யோனியிலிருந்து அவர் பிறக்கல, வயத்துல இருந்தார், அப்படியே ஆவிர்வாவம் ஆயிட்டு. கௌசல்யா சண்முக தேக்கே நயனி. கண்ணுக்கு முன்னாடி பாக்குற அப்படி குழந்தை வெளியில பிரமாதமா ஆயிடுச்சு. ஆச்சரியமணி விஸ்மித நாகி லாகலி வேண உத்பட்ட. என்ன, இந்த வயத்துல வலி வேதனை இந்த குழந்தை பிறக்கும்போது இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை பிறக்கிற அந்த வேதனை எல்லாம் அந்த அம்மா படலையா. நாகி துக்கினலே கர்ப்ப போட்ட. என்ன, கர்ப்பத்துக்குள்ள இருந்தா அப்படிங்கிறதுனால அந்த வயித்த வலியோ அந்த வேதனையோ வெளிப்படக்கூடிய வேதனைகளோ எதுவுமே இல்லாம அந்த அம்மா ஸ்வயே ராமஜாலா பறக்கட்ட, ஸ்வயமாகவே ராமச்சந்திரமூர்த்தி வெளியில வந்தாராம். அதி உத்பட்ட நிஜ தேஜ. அப்படி ரொம்ப தேஜோமய ரூபமா பகவான் இருந்தாராம். நாமத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது, ஏகா ஜனார்தனி நாம பவ சிந்து தாரக நாம சோபே சுகம வர்ம பாவிகா அன்சே நிர்தாரே. இப்படி பவ சிந்து தாரக நாம. இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு பவம், அது ஒரு ரோகம்னு சொல்லப்படுறது. என்னன்னா, எப்பொழுது எல்லாம் நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறதோ அப்பொழுது சுகம் துக்கம் ஜென்மம் மரணம் அப்படிங்கிறது, லாபம் நஷ்டம்ங்கிறது நம்மளுக்கு உண்டாயிண்டே இருக்கு. அதனால இது உண்டாகாம இருக்கிறதுக்கு உள்ள வழி என்ன அப்படின்னா ராம நாமத்தை கை கொள்றதுதான். அதனால ஏகா ஜனார்தனி நாம சோகே சோப்பே சுகம வர்ம அப்படிங்கிறார். இதுல ரொம்ப எளிமையானது, சுகமானது, ரொம்ப
ஹிருதயத்திற்கு நலனை அளிக்கக்கூடியது. இதுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு, ரகசியம் இருக்கு. என்னன்னா பாவிகாசி நிர்தானே, பாவிக்கர்கள் இதை புரிஞ்சுக்கிறான். அப்படி இந்த உலகமே இன்னைக்கு ராமநாமத்தை சொல்லிட்டு ராம நவமியை கொண்டாடிட்டு இருக்கிற காலத்துல நம்மளும் இந்த ராமநாமத்தினுடைய விசேஷத்தை சொல்லக்கூடியதான, ராமனை போற்றி சொல்லக்கூடியதான அவருடைய ஜனன காலத்தை பற்றியான அபங்கத்தையும் நம்ம பாடி பகவான் ராமனுடைய கிருபைக்கு நம்ம ஆளாகிறோம். அதனால எல்லோரும் அவருடைய காலத்துல ஏக்நாத் மகாராஜ் இதை எப்படி எழுதியிருக்கார் பாபார்த்த ராமாயணில் அப்படிங்கிறதையும் அவருடைய அபங்கத்தையும் ஒரு துளி நம்ம இன்னைக்கு அனுபவிச்சோம். இன்னும் மேலும் மேலும் இது போல சத்சங்கங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு பகவானை வேண்டிக்கிறோம். போலா புண்டலி கவரதா ஹரிவிட்டல ஸ்ரீ ஞானதேவ துகாரம் ஆதி நாராயண வித்யத்ரிநாத தத்த ஜனார்தன ஸ்ரீ ஏகநாத மகாராஜ் கி ஜெய். ராஜாதிராஜ ராமச்சந்திர प्रभु महाराज की जय. सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय.